வணக்கமுடன் பிறவா உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எந்த ஒரு டாப்பிக்குமே இல்லை, எப்பயும் போல் சாதாரணமாக பேச போகிறோம். சரி, ஓகே. நிஜமாகவே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கேட்கல சத்தமாக அட ஏமா நீ வேறு இருக்கிற பிரச்சனையில் வயிற்றுச்சலை கிளப்பிட்டாங்க, ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டு அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்டுருச்சு மக்களே. மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி ரொம்பவே சத்தமாக பேசிட்டீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வாழ்க்கைனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம கடந்து தான் வந்தாகணும். சரியா? சரி, முதல்ல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இதுக்கும் சத்தம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ பல பேர் இங்கே சாப்பிடாம உட்காந்து தான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? இப்போ டைம் என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு போய் எல்லோரும் சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்கள், இல்லைன்னா நங்குன்னு கொட்டிப்பிடுவேன். ஓடுங்க. ஓகே, எல்லோரும் சாப்பிட்டாச்சா? குட். என்ன சாப்பிட்டீங்க? நம்ம அன்ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாமா? ஹெல்த்தியாக சாப்பிட்லாமா? வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ். குட். வாழ்க்கைன்னா பல அடிகள் விழத்தான் செய்யும். அதை கண்டு நம்ம உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கொட்டியே நம்மளை சமாதி ஆக்கிடுவாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் இதை சொல்லுவான், அவன் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம காதில் வாங்கினோன்னா நம்ம நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். உங்களை யாராவது அவமானப்படுத்தணும், காயப்படுத்தணும், உங்களை தோக்கடிக்கணும், உங்களை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பலனை அவங்க பின்னாடி அனுபவிப்பாங்க. காலமும் கருமாவும் சேர்ந்து அடிக்கும்போது அவங்களால தாங்கவே முடியாது. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். பேசிகிட்டே இருந்தால் ஒரு ஃப்ளோவில் இந்த பாட்டு வந்துருச்சு, பாடி தொலைஞ்சிட்டேங்க. பாடலை படிச்சுட்டேன். ஒரிஜினல் சிங்கர்லாம் இந்த பாட்டை கேட்டால் தலை தெறிக்க ஓடிடுவாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் கார்ட்டூன் பார்ப்போம்ல, சுட்டி டிவியில் டோரா பூச்சி, அதில் வர பாட்டு தாங்க இது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாமல் நம்மளாம் யாரும் இருக்க மாட்டோம். உங்களை யாராவது அவமானப்படுத்தினா, இல்லை உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசினா, அந்த இடத்துல இருந்து சைலண்ட்டாக வெளியே வந்துடுங்க. உங்கள் முயற்சியை மட்டும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் இயல்பை நீங்கள் மாற்றிக்காதீங்க. எப்போ மாற்றிக்கலான்னா, உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்கள்ல, அவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களை உயிராக நினைக்கிறாங்கள்ல, அவங்களுக்காக உங்களை மாற்றிக்கலாம். உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க கிட்ட நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்களே, அவங்கக்கிட்டலாம் போராடுறது வேஸ்ட்டு. அவங்களுக்காக நீங்கள் மாறவும் தேவையில்லை. அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறதே நல்லது. நம்ம சாகும்போது மன திருப்தியோடு சாவோம். எப்படி தெரியுமா? நம்ம யாரையும் ஏமாற்றலை, பொய் சொல்லலை, திருடலை, யார் வாழ்க்கையும் கெடுக்கலை. ஹபாடா அப்படின்னு வயசான காலத்தில் நம்ம செத்து போயிடுவோம். இந்த ஏமாற்றினவங்களாம் இருக்காங்க பாருங்கள், பணத்தை வாங்கிட்டு இல்லை அடுத்தவங்க பொருளை திருடிட்டு மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கள, அவங்களாம் சாகும் தருவாயில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. காலமும் கருமாவும் சேர்ந்து அடிக்குன்னு சொன்னல, அது இதுதான். பெத்த பிள்ளைங்க கூட பார்க்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. நம்ம இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கோமே, நமக்கு நரகம் கிடைக்குமா இல்லை சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க செத்து போயிடுவாங்க. அவங்க தப்பை உணரும்போது அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுத்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கலாமா? நீங்கள்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? தனிமையாக இருக்கிற மாதிரி, இந்த பூமியில் மட்டும் நம்ம தான் இருக்கோம், நம்ம மட்டும்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நான் எப்படி இருப்பேன்? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், எப்படி இருக்கணும்னு. ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் எப்படின்னா கோவிலுக்கு போவேன், இல்லைன்னா வீட்டிலே பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுவேன், இல்லைன்னா நல்லா அழுதுருவேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, என்னை மட்டும் ஏன்டா கடவுளை இப்படி படைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுது தீர்த்துடுறது. நெக்ஸ்ட்டு மரம் செடி கொடியெலாம் இருக்குல்ல, இவங்க கூட பேசுறது, இல்லைன்னா அனிமல்ஸ்
பேர்ட்ஸ் இவங்க கூட பேசுறது. இவங்கக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் தான் நம்ம கஷ்டத்தை வெளியில் சொல்லி சிரிக்க மாட்டாங்க. இதே நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் கிட்ட போய் சொல்லும்போது நமக்கு வெளியில் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே இல்லைனாலும் தனியாக போயிட்டு இதை தான் நான் எதிர்பார்த்தேன், என் நாட்டான்னு அவனுக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அதை மாதிரி யாருக்கிட்டையும் போயிட்டு ஷேர் பண்ண உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னு தோணுனாலோ நீங்கள் தயங்கவே வேணாம். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்கள் தோழியாக நினச்சி, உங்கள் அக்காவா, தங்கச்சா, பொண்ணா அப்படின்னு நினச்சி நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷனை வந்துட்டு நம்ம சேர்ந்தே வந்து கண்டுபிடிக்கலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன். என்னால் இப்பொழுதுக்கு என்ன ஹெல்ப் முடியும்னா உங்கள் கூட சேர்ந்துட்டு நல்லா நானும் ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும், அப்புறம் அவங்கள தட்டி கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணுவேன். அவ்வளோதான் என்னால் முடியும். நம்ம வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. அங்கிட்டு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இங்கேயும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை, லவ் யூ.